நான் நிஸ்காதேவ் ஹோட்டல் சேர்மன் மாணிக்கவாசம் நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எனக்கு கொடுத்திருந்த புக்கோட பேர் புதிய ஜென் கதைகள். எழுதியவர் அருணாச்சல சிவா. பதிப்பகம் நிவேதிதா பதிப்பகம். அதில் மண்பொம்மை வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை படிச்சிருந்தேன். அதில் ஒரு மண்பொம்மைலாம் செஞ்சு விற்கிற ஒரு வியாபாரி இருப்பாராம். அவர் பொம்மை செய்யறதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதை அவர் ஒரு கடை வச்சு இந்த மண்பொம்மையெல்லாம் செஞ்சு வச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்களாம். அப்பெல்லாம் ஒரு ஒரு ஜென் மாதிரி இருக்கிற ஒரு பொம்மை செய்வாங்களாம். அந்த பொம்மை அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த பொம்மையை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பொம்மை கீழே விழுந்து அதோட பாதி பக்கம் உடஞ்சிருமா. அந்த பொம்மை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை நம்ம தூக்கி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடையில அவர் உட்கார்ந்துருக்க மேசை பக்கத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் பொம்மையை எடுத்துக்கிட்டு போவாங்களாம். அப்பெல்லாம் அந்த கடைக்கு ஒரு அம்மாவும் பொண்ணும் வருவாங்களாம். அந்த பொண்ணு பொம்மை வேணும்னு சொல்லி அடம்பிடிப்பாங்களாம். அப்ப அதனால அவங்க அம்மா அந்த கடைக்கு கூட்டிட்டு வரையில எல்லா பொம்மையும் பார்த்துட்டு இந்த உடஞ்சி போன இந்த ஜென் பொம்மை தான் வேணும்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பாங்களாம். அதுக்கு அப்பெல்லாம் அவங்க அம்மா அது உடஞ்சிருக்கு, நீ வேற பொம்மையை சொல்லு, நான் அவனுக்கு அதை வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஆனா அந்த பொண்ணு எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அதனால அவங்க அம்மா அந்த வியாபாரிகிட்ட போய் சொல்லுவாங்களாம், என் பொண்ணுக்கு இந்த உடஞ்ச ஜென் பொம்மை தான் வேணும்னு சொல்றா, அதே பொம்மையை தாங்க அவங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அதுக்கு அந்த வியாபாரி சொல்லுவாங்களாம், இந்த பொம்மை உடஞ்சிருக்கு, இதுக்கு விலை மதிப்பு இல்லை, அதனால நீங்க இலவசமாகவே இதை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த கதையில என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் நேர்மையா இருக்காங்க. நன்றி, வணக்கம்.